ஹாய், டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் நமக்கு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸாம் 12/8/2024 அப்போ கண்டக்ட் பண்ண எக்ஸாமுடைய தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி டே 31 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டே 32 வீடியோவாக கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ டே 32ல் நமக்கு எத்தனை நம்பர் கொஷின்ஸ் கவர் ஆகுதுன்னா 2401 to 2500. ஸோ நியர்லி 2500 கொஷின்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா வேர்ட்ஸ் எல்லாமே ஷஃபிளாக இருக்குது. கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக சென்டென்ஸ் எதுன்னு பார்க்கணும். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து நமக்கு சரியான தொடர், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். நீங்கள் மற்ற எல்லாமே ஆப்ஷனை ரீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டாக இருக்குது. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். குசேலபுரி சமஸ்தானத்திற்கு உழவுதான் பிரதான தொழில். கூட்டுப்பெயர் ஆடு, அதோடைய கூட்டுப்பெயர் என்ன? ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. மாடு, மாடுக்கும் நமக்கு என்ன வரும்? மாட்டு மந்தை. மாட்டு மந்தை. அடுத்து நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன? நிறைனா என்னென்னா நிறுத்துதல். நிறை நிறுத்துதல். எங்கே நிற்கிற, இதை வந்து நமக்கு பேச்சு வழக்கில் இருக்குன்னு அழகாக தெரியுது. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. எங்கன்றதை வந்து எங்கே, நிற்கிற அப்படின்றத நிற்கிறாய். எங்கே நிற்கிறாய். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்துவது காரணமாக அமைவது எது? ஸோ ரெண்டுமே ரீட் பண்ணும்போது ரெண்டுத்துலையுமே அறிஞர், அறிஞருக்கு, நூல், நூலுக்கு. ஆனால் மீனிங் வேறு. அறிஞருக்குன்னா அவருக்கு, அறிஞர்னா அவருடையது. ஸோ ரெண்டுத்தையும் என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுதுன்னா வேற்றுமை உருபு. இங்கே நமக்கு கூன்ற உருபு வந்திருக்கு, இங்கே அதுன்ற ஒரு வேற்றுமை உருபு வந்திருக்கு. புரியுதா? ஸோ இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வேற்றுமை உருபு. சரியான இணை. சரியான இணை கேட்டிருக்காங்க. ரீஜனல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம். ஸோ எல்லாமே லிட்ரேச்சர் தான். ரீஜனல் வந்து வட்டார. கிளாசிக்கல் செவ்விலக்கியம். செவ்விலக்கியம். எபிக் நமக்கு என்ன வரும்? காப்பிய இலக்கியம். ஏன்ஷியன் லிட்ரேச்சர், பண்டைய கால இலக்கியம். அப்படியே எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் செவ்விலக்கியம், எபிக் காப்பியம், காப்பிய இலக்கியம், ஏன்ஷியன் பண்டைய இலக்கியம். ஸோ இது மட்டும்தான் இங்கே நமக்கு எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்கு. அடுத்து கலைச்சொல்லது சரியான இணை கன்சலேட் துணை தூதரகம். கன்சலேட் துணை தூதரகம் தான் கரெக்டாக இருக்குது. இரிகேஷன். இப்போ இரிகேஷன் மீனிங் என்ன இருக்குது? பாசனம். டெரிட்டரி நிலப்பகுதி. கில்ட் வணிக குழு. இதுலேயே தான் ஆன்சர் இருக்குது, ஆனால் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரி, மொழி வந்து காலத்திற்கு ஏற்ப என்ன இருக்குது? மாறு. அப்போ பேசுறது இப்போ இருக்கிறது நமக்கு வந்து சேமாக இல்லை. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். ஸோ நம்ம எழுத்து மொழி புக்ஸ் இருக்கிறதால இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோம்? அதை ரீட் பண்ணுறோம். செகண்டும் கரெக்டு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் கிடையாது. நம்ம எழுத்து மொழி வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். பேச்சு மொழியில் தான் நம்ம ஏற்ற இறக்கம் அதெல்லாம் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே காட்ட முடியும். ஸோ இப்போ நமக்கு எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். கரெக்டு. 1, 2, 4 கரெக்டு. 1, 2, 4 சரி, 3 வந்து தவறு. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். கூற்று காரணம் சரியா தவறா? ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அடுத்து பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் 3 வகைப்படும். ஸோ நமக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 2 கரெக்டு, 3 மட்டும் தவறு. பெயரெச்சம் 2 வகை தான் வரும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் வரும். ஸோ அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் கரெக்டு தான். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும், அதுவும் கரெக்டு. ஸோ கூற்று 1, 2 சரி, 3 தவறு. அடுத்தும் கூற்று காரணம் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கூற்று இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ இங்கே கொடுத்துருக்க 3மே கரெக்டு தான். இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதிதாசன் தான். அவருடைய இன்னொரு பேர் பாவேந்தர், புரட்சி கவின்னு நம்ம சொல்லுவோம், போற்றுவோம், அதுவும் கரெக்டு. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 1, 2 and 3 சரி. நெக்ஸ்ட் குறில்நெறியில் மாற்றம், பொருள் வேறுபாடு. பணம், பானம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பணம் பருமை, பானம். பானம்னா பானகம், ட்ரிங்க்ஸ் கொடுக்காது. ஸோ அதை பார்க்கும்போது ஆப்ஷன் பி பருமை பானகம், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்து பாருங்க கண், கான். கண்னா அது ஒரு உறுப்பு, ஒன் ஆஃப் த ஆர்கன். ஐ சொல்கிறது அந்த கண். கான்னா காட்சி, நம்ம பார்க்குறது. இப்போ உறுப்பு காட்சி. ஆப்ஷன் பி தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர். இரு பொருள் தருக. கலை. இரு பொருள் தருக. பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு. ஸோ பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு, 2 வந்து கலை. அடுத்த இரு பொருள் தருக. ஆழி.
ஆழின கடல் மோதிரம். ஆழி கடல் மோதிரம். ஒன்று தெரிஞ்சால் கூட இங்கே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சி. கடல் மீனிங் தெரிஞ்சால் கூட அதை கண்டுபிடிச்சிடலாம். படி. படியோட இருபொருள் படித்தல், வீட்டின் படி. நம்ம படிக்க ரீட் பண்ணுறது படின்னு தான் சொல்லுவோம். வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம், படி தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். வலசை போதல் இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் வந்து எதில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா, பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறுறது, இடம்பெயர்தல் என்ன சொல்லுவோம், வலசை போதல். நெக்ஸ்ட்டும் சேம் நமக்கு கருப்புன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு வந்து எங்கே மேட்ச் ஆகுதுன்னா, வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். அதை கருப்பு விடும், ஓகே, கருத்து விடும். ஸோ வெயிலில் அலையாத உடல் கருத்து விடும். அந்த கருப்புன்றது நமக்கு எங்கே வரும், ஆப்ஷன் டி. சரியான இணைப்பு சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறையும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் விடுபட சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு டேஷில் என்ன வரும், அது போல. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ இணைப்பு சொல் கூட எது செலக்ட் பண்ண தெரியல, அந்த ஒரு வேர்டை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே சென்டென்ஸில் போட்டு பாருங்கள். அதிலே வந்து எது கரெக்டாக மீனிங் வருது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, ஆகையால் அது என்ன பண்ண, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும், துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேசணும். நீங்கள் எனவே ஏனெனில் மேலும் போட்டிங்கன்னா கரெக்டாக மீனிங் இருக்காது. இல்லை என்றால் நமக்கு நல்ல சொல் பேசினா நமக்கு என்ன ஒரு துன்பம் வரும். இல்லை என்றால் தான் கரெக்டான ஆன்சர். நிலங்களை எத்தனை வகையாக பிரிப்பர். ஸோ எத்தனை அதுதான் இங்கே வகையாக பிரிப்பது கரெக்டாக இருக்கும். எப்படி வகையாக பிரிப்பர், எப்படி பிரிப்பர் வேணால் வரும், வகைன்னு வந்தாலும் இங்கே எத்தனை தான் கரெக்டான ஆன்சர். சரியான வினாச்சொல். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. அடுத்த வினாச்சொல். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது. பொருத்தமான காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஸோ நாங்கள் நேற்றுன்னு வரும்போது நம்ம தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி என்ன பண்ணிச்சு, முடிஞ்சது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இறந்த காலம். பொருத்தமான காலம். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். கொடுத்தவன் ஆல்ரெடி அவர் என்ன கொடுத்துட்டார். அப்போ தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளன்றது இறந்த காலம். மழை நன்கு பெய்தது. ஸோ இங்கே கொடுத்துருக்க 3மே நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நன்கு பெய்தது ஆல்ரெடி வந்து மழை வந்து பெய்து முடிச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன வரும், இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை. இதில் கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண ஜாயின் பண்ணி நியூவாக ஒரு வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கரெக்டாக வருது வந்து மணி, மேகலை. விலங்கு மணின்றது அது ஒரு வேர்டு கிடையாது. மேகலை விளக்கு, விண் விளக்குலாம் விலங்கு கிடையவே கிடையாது. மணி மேகலை தான் வந்து கரெக்டாக வந்திருக்க புதிய சொல். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து எழுத்து வழக்கில் எப்படி வரும்னா, எதிர்த்தாப்புல இருக்க அது தவறு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. எதிரில் ஒரு டீ ஸ்டால் நம்ம தமிழ் எழுதும்போது தேநீர் கடை இருக்குது வராது, இருக்கிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. அடுத்து நமக்கு பேச்சு வழக்கே எழுத்து வழக்காக மாற்றணும். தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். ஸோ எல்லாத்துலேருந்து எதனா ஒன்று வந்து நமக்கு நிற்கிற, இருக்க, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன வரும், பேச்சு வழக்கில் வரும். எழுத்து வழக்கில் இருக்கிறது ஆப்ஷன் சி. நிறுத்த குறிகளை அறிதல். நமக்கு கரெக்டான பஞ்சுவேஷன் இருக்குது எதுன்னு கேட்டிருக்காங்க. செழியன் துணிக்கடைக்கு சென்றான். இது வெறும் சாதாரண ஒரு சென்டென்ஸ். அதில் நம்ம டபுள் கொட்டேஷன் அதெல்லாம் மேற்கூறி அதெல்லாம் வரணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. செழியன் துணிக்கடைக்கு சென்றான், லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆப்ஷன் சி தான் கரெக்ட், முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும். அடுத்து நமக்கு பார்க்குறோம் பஞ்சுவேஷன் தான். காவினேன் கலனே, சுருங்கினேன் கலப்பை. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, டபுள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு, இரட்டை மேற்குறிக்குள்ளே வந்திருக்கு. நடுவில் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு செமிகாலன் வந்திருக்கு. நிறுத்தக்குறி அறிக. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள். ஸோ அங்கே ஒரு செமிகாலன். இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம். யதார்த்தம்ன்றது இயல்பு. யதார்த்தம் நம்ம தமிழ் நினச்சிடுவோம், அது தமிழ் கிடையாது. அது கரெக்டான தமிழ் சொல் என்னென்னா இயல்பு. ஊர் பெயர்களின் மருவு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் நம்ம ஷார்ட்டாக இப்போ மருவி எப்படி சொல்கிறோம், கோவை. கோயம்புத்தூர், கோவை. அதே மாதிரி கும்பகோணம் குடந்தை. கும்பை வராது, குடந்தை. ஸோ ஆப்ஷன் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு. நீவுனா நீ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. டு லுக் அப், எட்டி பார்த்து. இங்கே வந்து கரெக்டாக இருக்கிறது டு லுக் அப், எட்டி பார்த்து.
ஸோ லூட் மியூசிக்னால் யாழ் இசை வரும். சேம்பர்னால் பகுதி, ஆட்டில் நம்ம சேம்பராக இருக்குன்னு சொல்கிறோம்ல. ரோட்னா மனப்பாடம் பண்ணுறது. இங்கே கொடுத்துருக்க பிசிடி எல்லாமே தவறு, ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இது நமக்கு 9th and 10th புக்கில் இருக்க கலைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் புக்ஸோட தமிழ்ச்சொல் நூல்கள், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. புக்ஸு நூல்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். ஸோ போவேன் கேட்ட கேள்வி கரெக்டாக அவங்க உடன்பட்டு கூறுனா அது என்னது நேர்விடை. இங்கே பேசேஜ் கொடுத்துருக்காங்க, பேசேஜ் ரீட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எனக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழர். ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க, தமிழரின் பங்கு மகத்தானது. ஒரு லைன்லேயும் ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் யார் யார் வந்திருக்காங்க பாருங்கள். அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வந்திருக்காங்க. சிவனும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். ஸோ இங்கே ஸ்டீஃபன், ஐன்ஸ்டீன், எடிசன் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. ரீட் பண்ணால் நம்ம தெரிஞ்சிடும். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். 9th லீடர் யாருன்னா சிவன் அவர்கள் தான். இஸ்ரோவின் 9வது தலைவர் இவர் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ. ISRO தான், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வரும் இஸ்ரோ. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? 2015. ஸோ இது கூட நமக்கு என்ன இருக்கும், அந்த பேசேஜ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஞாபகம் வச்சுலாம் எழுதணும்லாம் கிடையாது. 2015. அடுத்து பிழை திருத்துக. ஸோ பிழையற்ற தொடர் என்ன? அவர் அல்லர் இருதான் நமக்கு முடியணும். ஓகேவா? அடுத்து பண்ணால் அது அன்று. அது நமக்கு வந்து படர்க்கை 3rd person வருமா? அன்று. அது வந்து இங்கே சிங்கிள் வருமா? அன்று. ஒருமைப்பன்மை பிழைகளற்று சரியான தொடர். வீரர்கள் நாட்டை காத்தனர். சரி, லாஸ்ட் இருக்கிற பதில் தெரியும். காத்தால். இங்கே நம்ம வந்து பெண்பால் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இங்கே யாரும் வந்து நமக்கு நேம்லாம் கொடுக்கவே இல்லை. காத்ததுன்னு சொல்லிட்டு அக்ரீனில் கொடுத்துருக்கோம், காத்தனும் அக்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ காத்தனர் தான் இங்கே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பொறுத்துக. ஈன்றுனா தந்து. கொம்பு கிளை. கழித்திட மகிழ்ந்திட. விடுதி தங்குமிடம். ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. அடுத்து பொறுத்துக. பருதினா சூரியன், கதிரவன் தான் பருதி சொல்லுவோம். வெறுப்பு மலை. துயின்று உறங்கி. பயின்று கற்று. 2, 1, 4, 3. சொற்பொருள் அவல் பள்ளம், சுவல் பிடரி, பழனம் வயல், புறவு காடு. 2, 4, 1, 3. பிழைத்திருத்துதல் ஓர். சரி, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஓர் எங்கே வரணும்னா உயிரெழுத்தில் வர்றதுல தான் ஓர் வரணும். ஒருன்றது உயிர்மை எழுத்தில் வரும். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அழகிய ஆ வந்து உயிரெழுத்து, அங்கே ஓர் வந்திருக்கு. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆ வர இடத்துல எல்லாம் ஒன்று ஒரே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ராங்கு. அடுத்து பாருங்கள். பிழைத்திருத்துக. கரடி இந்த ஒரு கிலோ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா? அப்போது அது அடுத்தது எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள்? உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆனால் என்ன வரும்? ஓர் வரணும். கரடி ஓர் அனைத்துண்ணி. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். ஸோ அவங்க கொஷின்லேயே சொல்லிட்டாங்க, மறுத்து கூறியிருக்காங்க. மறுத்து கூறினது என்ன விடை? மறைவிடை. உடன்பட்டு கூறினால் நேர்விடை, மறுத்து கூறினால் மறைவிடை. அடுத்த விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். ஸோ ரிப்பீட்டடாக இதை மாதிரி கேட்பாங்க. கதைக்கு இனமான கட்டுரை வந்து இவங்க பதிலாக சொல்லியிருக்காங்க. இது என்னது? இனமொழி. இனமாக வந்ததால் இது இனமொழி விடை. அடுத்து கலைச்சொல். இன்டர்நெட் இணையம். ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டின்னும் போது அப்படி நமக்கு வந்து ரிவர்ஸில். கிளாக் வைஸ்னால் வலஞ்சொல்லி, ஆன்டி கிளாக் இடஞ்சொல்லி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. சர்ச்னா தேடுதா? சர்ச் இன்ஜின் தேடுபொறி. 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. ஆடிட்டருடைய சரியான சொல் என்ன? பட்டய கணக்கர். பட்டய எழுத்த கணக்கு எழுத்தெல்லாம் வருது. பட்டய கணக்கர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதுக்கு என்ன மீனிங்னா ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நம்ம நினச்சிருக்க மாட்டோம். ஸோ அது நடந்ததால் அது வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தன. இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடர் மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ கூட்டமாக வந்தது வந்து எப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல. நீங்கள் மற்ற ஆப்ஷனை ரீட் பண்ணாலும் இதுக்கு வந்து மேட்சிங்காக இருக்காது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். எஸ்கேப் ஆகி போகிறதுன்னு சொல்லி அது மாதிரி விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல். எவ்வகை வினை? அவன் திருந்தினான். ஸோ திருந்தினான்றது அவன் செஞ்ச செயல். இதில் வந்து பிறரோ யாரோலாம் வரல. அப்போ இது தன்வினை.
சட்டி உடைந்து போயிற்று. ஸோ நமக்கு வந்து செயற்பாட்டு வினைக்கு பார்த்துக்கோ, ஆயிற்று, போயிட்டு, பட்டது, இது மாதிரி எண்டிங் வேர்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் செயற்பாட்டு வினையில் தான் வரும். ஸோ இது வந்து செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமணன் மழையில் நனைந்தான். உடன்பட்ட விடைத்தொடர், உடன்பாட்டு விடைத்தொடர். ஸோ டி தான் வந்து எப்படி இருக்கு, நமக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே வினாத்தொடர் எதுவுமே கொடுக்கல, எதிர்மறை இல்லை, உள்ளே பேசுக இது வினாத்தொடர். அப்படி அப்படியே நமக்கு எப்படி இருக்குது, மாற்றிருக்கு. நனையவில்லைன்னும் போது நமக்கு எதிர்மறையில் வரணும். வருவித்தான் வந்து பிறவினையில் வரணும். யாருன்னு கொஸ்டின் வந்திருக்கு, அப்படி வினாத்தொடர் வரும். கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான், நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். நனையவில்லைன்னா எதிர்மறை வினைத்தொடர். விடைக்கேற்ற வினா. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருந்தன. ஸோ இது கொஸ்டின் எப்படி வரும்னா, எந்த ஆண்டு முதல் அதுக்கு ஆன்சர் தான் 1957 வந்திருக்கும். எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. ஆப்ஷன் ஏ. நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். ஸோ இதுவும் நமக்கு வந்து கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. யார் இயற்கையோடு, யாருன்றதுக்கு ஆன்சர் தான் நமக்கு முன்னோர் வந்திருக்கு. யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விலை, விலை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த லைவ் வந்து நமக்கு என்னென்னா, ஒரு ப்ரைஸ், பொருளோட விலையை சொல்கிறது, காஸ்ட்டு சொல்கிறது. அடுத்த விலை வந்து விளைச்சல், உண்டாக்குதல், அதோட மீனிங். ஸோ ஓகேவா, விலை, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல். ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஸோ இதோ நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா வேர்ட்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆகிருக்கு, கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்குது. சி தான். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. ஊ, ஏ, அதுக்கப்புறம் மா. ஓகே, வந்து ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அகரவரிசை ஆப்ஷன் பி. காவற்பெண்டு, கோப்பெருங் நற்கிள்ளி, சோழ மன்னன், புறநானூறு, வீரம். ஸோ ஸ்டார்டிங் பாருங்கள். ஓகேவா, கா வந்து காக்காக்கி வரிசை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாசா வரிசையில் சோ இருக்கு. அப்போ சோழ மன்னன், புறநானூறு, லாஸ்ட்டாக தான் வா வரிசை வரும், வீரம். இந்த கமா இருக்குல்ல, அது ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன அகரவரிசைன்னு சொல்லியிருக்காங்க. உடுக்கை, உரிமை. ஸோ ரெண்டுமே ஊழல் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது பாருங்கள், டூ இருக்குது, இங்கே ரூ இருக்குது. அப்போ நமக்கு எது ஃபர்ஸ்ட் வரும், டா வரிசை தான் வரும். அப்போ உடுக்கைக்கு அப்புறம் தான் உரிமை வரணும். உயிரெழுத்து முடிஞ்சது நமக்கு உயிர்மை எழுத்துல கா, தா, தவண்டை, தவிழ். இங்கே ரெண்டுமே வருது. அப்போ வாக்கு அப்புறம் தான் வி வரும். வாவா வி வரிசை, வாக்கு அப்புறம் தான் வி வரும். அப்போ தவண்டை, தவிழ். நாகாசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. ஸோ இதை மாதிரி வந்து ஒரே ஸ்டார்டிங் லெட்டர் கொடுத்துட்டு நம்ம அடுத்து வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா. அடுத்த அகரவரிசை குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், குன்று. ஸோ மறுபடியும் லாஸ்ட்டு குன்று கொடுத்துருக்காங்க. அது வராது, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. கு, சே, தா, பா, வே. கொடுத்துருக்கிறதே 5 வேர்டு தான், இங்கே 6வதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பை விதையாமை. விதையோட எதிர்மறைனா விதையாமை. பாடினால் கண்ணகி. இது எவ்வகை தொடர்னா வினை முற்று தொடர். பாடினால் ஒரு செயல் வந்து முடிச்சுட்டாங்க, அப்போ அது வினை முற்று தொடர். ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆளல். ஆள்னா ஆளல். செய்தான், செய்தான் வேர்ச்சொல் செய். செய்தான், செய். குமைந்தனை, குமைந்தனை வேர்ச்சொல் குமை. குமைந்தனை, குமை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல் மலை. இந்த வெற்புன்றது இப்போ மேலே கூட ஒரு மேட்சில் பார்த்தோம். குன்றுனால மலைன்னு தெரியும். ஸோ எந்த லான்னு பாருங்கள், இந்த ழா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெயினை குறிக்குது, மலை தான் அது வந்து கரெக்ட் ஆன்சர். சிலம்புன்னா அணிக்கலன்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாத்துக்குமே வர ஒரே பொருள் தர சொல் வந்து மலை. தலை, தலைக்கு இணையான சொற்கள் முதன்மை, சிரசு. முதன்மை, சிரசு. அடுத்து சூரியன். சூரியனை குறிக்கிறது கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. சரிங்க. திங்கள், சந்திரன், கடல், இதை மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து என்ன 3 குறிக்குது, சியை குறிக்குது. அப்போ இங்கே கரெக்டாக இருக்குது வந்து ஆப்ஷன் ஏ. அலை, அலை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அலை வந்து கடல் அலை, சி வேவ்ஸ், அதை குறிக்குது. இன்னொரு அலை வந்து கூப்பிடுது, வரவழைத்தல். ஆணி, ஆணி. 3 சொல்லி நீ வந்து எழுத்தாணி, 2 சொல்லி நீ வரும்போது மாதம். தமிழ் மந்தில் அந்த மாதம். இங்கே வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இன்டலெக்சுவல், அறிவாளர். இன்டலெக்சுவல், அறிவாளர். இதுவும் பாருங்கள் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சிம்பலிசம் நமக்கு என்ன வரும், குறியீட்டியல் வரும். ஆய்வேடு, தீசிஸ் வரும். சின்னம், எம்பளம்.
ஸோ அதே ஆப்ஷனை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஏ. இ-காமர்ஸ் இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம். ஈன்னு வந்தாலும் மின்னணு வந்துடும். இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். டெபிட் கார்டு பற்றட்டை. கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை. கிரெடிட்டு கடனு, டெபிட் கார்டு பற்றட்டை. இது கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும். இதான் வந்து கரெக்டாக புறா குணுகும். இங்கேயும் அப்படியே மாற்றி மாற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து மயில் என்ன வரும்? அகவும். மயில் அகவும் வரும். குயில் தான் கூவும். கிளி பேசும். புறா குணுகும் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சப்பாத்தி கல்லி மடல். சரியான மரபுச்சொல் சப்பாத்தி கல்லி வந்து மடல்னு தான் சொல்லுவோம். இது 6th ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. நாணல் தோகை. நற்றினை கலித்தொகை பரிப்பாடல் மதுரை காஞ்சி. இதில் வந்து ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி. ஏன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த 3மே நமக்கு என்னென்ன 8 தொகை நூல்கள். இது 3மே 8 தொகை. இது மட்டும்தான் நமக்கு எதில் வரும்? 10 பாட்டு. 10 பாட்டுன்றதில் இது பொருந்தாத சொல். ஸோ எது வந்து எந்த வகைப்பாட்டில் வருதுன்னு தெரிஞ்சால் தான் இதை மாதிரி கேட்டால் நம்மளை அட்டன் பண்ண முடியும். அடுத்து பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் 3 என்னென்னா 17 மேல்கணக்கு நூல்களில் 10 பாட்டில் வரும். இது மட்டும் 17 கீழ்கணக்கில் வர அறநூல்கள். ஸோ திருக்குறள் மட்டும் நமக்கு வராது. ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் 94. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. நண்பா படி. ஸோ நண்பான்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சு இது என்னது? விழித்தொடர். உரிச்சொல் தொடர் வராது. இங்கே உரிச்சொல்லே கிடையாது. இது என்ன தொடர்? விழித்தொடர். வரைந்த ஓவியம். ஆண் முடிதா? இது பெயரெச்சம். கரெக்டு. சென்றனர் வினைமுற்று. முடிஞ்சிருச்சு வினைமுற்று. பொற்றொடி வந்தால் இது ஒரு அன்மொழி தொகை. பொன் வளையல் அடைந்து வந்தால் சொல்லிட்டு இது வரும் அன்மொழி தொகை. இளமையோட எதிர்ச்சொல் முதுமை. முதுமை. ஈதலோடைய ஆப்போசிட் ஏற்றல். ஈதல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கு ஆப்போசிட் அப்போ ஏற்றல். இரவலர் புரவலர். காடு கூட்டல் ஆறு. காடாறுலாம் வராது. காட்டாறு. நமக்கு அங்கே என்ன ஆகணும்? மெய் ரெட்டிக்கும். ரெட்டிச்சுட்டு இட்டு கூட்டல் ஊ வருமா? உயிர் வரை இந்த உக்குரல் ஓடிட்டு மெய் ரெட்டிட்டு அதுதான் இந்த ஆறு கூட சேர்ந்துடும். காட்டாறு. டாவா மாறும். காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும். அறிந்ததனைத்தும். இங்கேயும் நமக்கு அதே தான். சேம் தான். இந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊ வரும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிட்டோன்னே இந்த இத்தும் ஆவும் சேர்ந்த தாவா மாறிடும். அறிந்ததனைத்தும். ஸோ இங்கே வந்து ரெட்டிக்காது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு நெடியில் இருக்கிறதால தான் இன்னொரு இட்டு வருது. இதில் வந்து அறிந்ததுன்னு வந்து நமக்கு எப்படி இருக்குது? உயிர்மை கலந்து நிறைய வார்த்தையாக இருக்குது. எழுத்தாணி. எழுத்து கூட்டலாணி. எழுத்தாணி. ஸோ எல்லாமே சேம் தான். இந்த ஊ வந்து என்ன ஆகும்னா உக்குரல் மெய் விட்டு ஓடுன்னு வரும். ஓகேவா? எழுத்தாணி. ஸோ இதோட நமக்கு என்ன இருக்குன்னா தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 100 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக. ஸோ 2500 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டது எந்த ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம மேக்ஸ் வந்து தனியாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.